நீ இவ்வளவு அழகா இருக்கும் போது உங்க கூட பிறந்தவங்க நான் அழகா இருக்க மாட்டேங்க. உங்க எச்சிப்பாலை குடித்து வளர்ந்த நான் நீங்க அழகா இருக்கிறதுனாலதான் நானும் அழுவா இருக்கேன். அப்படி மங்கள் உண்டாகட்டுமா? 100 ஆயுசுக்கு நிறைய நிறைவாச்சு, நிறைய சம்பாதிச்சு, 100 வயசுல காப்பாற்ற. 100 வயசுக்கு இருந்து அது போல அது முடிவு பண்ணிட்டீங்க. ஆமா, இருக்கிற பரவாயில்ல. ஏன்னா அகத்தின் அழகு முகத்தில தெரியும், இளைய பயிர் குழையிலேயே தெரியும், முளைச்சு வரும்போதே தெரியும் சொன்னாங்க. அப்பா என்ன சொன்னாரு? அப்பா நம்மளை எல்லாம் காவல் பண்ண சொன்னார். காவலுக்கு போகணும்னு சொன்னபோது நான் ரொம்ப பயந்துட்டேன். அங்கே காட்டுக்கு போகணும்னு சொன்னோன்னே சிங்கம் இருக்குமோ, புலி இருக்குமோ, கரடி இருக்குமோ, அது இருக்குமோ, இது இருக்குமோ, அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோ அப்படின்னு பயந்து விட்டாங்க. கரடி இருக்குமோ, புலி இருக்குமோ, சிங்கம் இருக்குமோ, அது இருக்குமோ, இது இருக்குமோ, அது என்ன அது இது அண்ணா குருவி காக்கா இந்த மாதிரி குருவி காக்கா நம்ம பயப்பட மாட்டோம் இல்லையா? சிங்கம் புலி எனக்கு 2 நாளா காது கேட்க மாட்டேங்குது, எனக்கு வாய் சரியா பேச மாட்டேங்குது. அதுக்கு என்ன பண்றது? அதுக்கு என்ன வசப்பு வாங்கி அரைச்சு அம்மியில அரைச்சு இம்புட்டை எடுத்து நீ என்ன பண்ற? இம்புட்டை எடுத்து காலையில அண்ணனுக்கு நீ கொடுக்குற. காலையில அண்ணைய வந்து அவளை நக்குறேன், மத்தியானம் இவளை நக்குறேன், ராத்திரிக்கு எவளையோ நக்குறேன். ஏமா அண்ணன் விவரம் இல்லாம பேசுதுல்ல. காலையில இவ்வளவு உண்டு, மத்தியானம் அவ்வளவு உண்டு, நைட்டுக்கு ராத்திரிக்கு இவ்வளவு உண்டு அப்படின்னு சொல்லணும்ல. அந்த மருந்தெல்லாம் அப்படி நக்குறதுனால இப்படி நிக்கிறேன். அண்ணா குலக்கடவுள் முருகப்பெருமான் நம்மளுடைய குலக்கடவுள். அவருக்கு நம்ம வந்து தேடி தெரியுமாவும் படைக்கிறோம். நம்ம இடத்துக்கு அவர் வந்தா யாராவது வந்தா கொடுக்குறோம். ஆனா நம்ம அவரை தேடி பழனிமலைக்கு போனா அவர் நமக்கு நாட்டு மக்களுக்கு என்ன தராது? அவர் பஞ்சாமிர்தம் கொடுக்குறாரு. அந்த பஞ்சாமிர்தத்தை அள்ளி திங்க முடியுமா? அதை உள்ளங்கையில ஊத்திக்கிட்டு நக்கணும். அப்ப இதெல்லாம் வந்து தமிழ் மரபுப்படி தன்மையான உண்மையான பேச்சு. இதெல்லாம் வார்த்தை சொல்லுங்க. சொல்லுங்க. தமிழ் வார்த்தை எப்படி என்ன தெரியுமா?
ருசியை விட அதை வலிச்சு நக்குற ருசி இருக்குது. அதுல இருக்கிற ருசி அண்ணா நக்கீரன் பரம்பரையா? இந்தமா நீ யாரோட பேசி எங்க பரம்பரை பத்தி எங்க பரம்பரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நக்கீரன் பரம்பரை யார் பரம்பரை? அதானே நக்கீரன் சிவன் சிவபெருமானுடைய பரம்பரமா அவர் வழிபட்டவரை பேசிக்கிட்டு எடுத்து வந்து என்னழகு என்னழகு எதிர்த்த வீட்டு பெண்ணழகு அண்ணா மயில் ஆடுது குயில் பாடுது மான்கள் குதித்து ஓடுது. மயில் ஆடுதுன்னு சொல்லுவோம், இவங்க நம்பணும். குயில் பாடுதுன்னு சொல்லுவோம், இவங்க நம்பணும். மான்கள் குதித்து 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 ஓடுதுன்னு சொல்லுவோம், அதையும் நம்பணும். எங்கேயா மயில் ஆடுது, எங்க காட்டுமா சரியான வள்ளி, எங்கேயா பப்புன்னு சிவாபாலை, எங்கேயா குயில் பாடுதுன்னு கேட்டா சொல்ல முடியுமா? நம்ம மான கப்பல் ஏறி மலேசியா போயிடாது. இப்ப ஒண்ணு எங்கப்பா இது மலைய காமி அருவிய காமின்னா நம்ம புடிச்சுக்கிட்டு பேச்சாதான் அருவிக்கு வரும். இல்லன்னா மலைய காமி அவர் காமின்னா நம்ம என்ன செய்யணும்? சீனுக்காரனை காட்டி விட்டு நம்ம உள்ள ஓடிக்கிறோம். ஏமா இதுதான் அவருதான் மலைய போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம போயிடலாம். அதனால இந்த இடத்தை பார்க்கும் பொழுது எனக்கு சந்தோஷமா இருக்கு. எப்படி இருக்கு தெரியுமா? உங்க மனசு எப்படி இருக்கு? அப்படியா? அதனால சத்தியமாக இதுக்கு மாதிரி எனக்கு இல்ல. இருந்தா இதுக்கு மாதிரி எனக்கு இருக்குன்னா துடுக்கப்பட்டியில பாதி பயிர்களுக்கு எடுத்திருக்கேன். அதனால நீ ஆம்பளை பிள்ளையா பிறந்துட்ட. அதனால நான் என்ன சொல்ல தெரியுமா? சந்தோஷமா ஆடணும் பாடணும் விளையாடணும். என் மனசு துடிக்குது. எப்படி தெரியுங்களா? நான் சிரித்தால் தீபாவளி நாளும் எங்கு ஏதோ தேசி. நான் சிரித்தால் தீபாவளி நாளும் எங்கு ஏதோ தேசி. நான் சிரித்தால் தீபாவளி நாளும் எங்கு ஏதோ தேசி. அந்திமலரும் நந்தவனமும்
பார்க்கும்போது அண்ணா இந்த பொம்பளை பிள்ளை இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க. உங்களுக்கு இந்த பிள்ளைக்கு அம்மாவோட பொருத்தம் என்ன பொருத்தம் மறுபடியும் சொல்றேன், இவளை பார்க்க நீங்க போக கூடாது. நீங்களா மறுபடியும் சொல்றேன், இவளை பார்க்க நீங்க போக கூடாது. அவ்வளவுதான் பார்ப்பேன். கூடாதுன்னா கூடாது. நான் போவேன். இந்த பாருங்க, மறுபடியும் சொல்றேன், அவளை பார்க்க நீங்க போக கூடாது. நான் அவளை பார்க்க போவேன். அப்ப போய் தொலை. அப்ப நீ பேசாம இருந்து தொலை. சரி, நான் இருந்து தொலைக்கிறேன். நீ எப்படி எனக்கு கூட்டிட்டு ஓடு. இப்ப அந்த நான் கூட்டிட்டு ஓட சொல்றேன். இல்ல இப்பெல்லாம் கூட்டிட்டு ஓட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப கூட்டிட்டு ஓடனா காசு தர மாட்டாங்க. இல்ல இப்ப கூட்டிட்டு ஓட வேண்டிய அவசியம் இல்லை. ஏடிப்படி எல்லாம் ஏடிப்படி மாடிப்படி இருக்கு. எல்லாரும் அதவே டூ வீலர் வச்சிருக்காங்க, அதை வச்சு கூட்டிட்டு போயிடுவாங்க. இந்த பக்கத்தை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி பொருத்தமா இருக்கு? இந்த பிள்ளை எப்படி திருமணம் நினைச்சிருக்கு தெரியுமா? சொல்லவா? செம்பருத்தி செம்பருத்தி பின்னு பாருங்க. பின்னு பாருங்க. செம்பருத்தி செம்பருத்தி பூவல் போல பெண்பூர்த்தி காதலனே
யாரு கூப்பிட பிடிங்க இல்லையா என்ன யாரு அது ஆடுன்னு. ஆட்சியா நீ யாரையோ கொல்ல பாக்குற நீ. ஆ, எந்த பறவை போக மாட்டேங்குது என்ன காரணம் கொல்ல மாட்டேங்குது. முடிச்சு அடிச்சு. ஓடிச்சு. திருட்டு பறவை பரதேசி பையன். கருவா பறவை கருவா பறவை முழுங்கு 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 பறவை மூச்சு மோர ஒக்கட கட்டைய பாரு பறவை. பாரு காட்டுல பவுடர் அப்படின்னு வந்துருக்குது ரெண்டு பேரும் யாரை பேசுறியா? ரெண்டு பேரும் சாட வச்சுக்கணும். சாரு அண்ணா இது வந்து வேப்பிலை சாரு அம்மா இது வேலுமணி சாரல் முக்கியமான தவ முனிவர்கள் தவ வேடுவர்கள் வரக்கூடிய இடம். அந்த ஆளுக்கு ஒரு பக்கம் இருந்து கவலை பார்த்து ஆமா. வணக்கத்துக்குரிய பெரியவர்கள் வந்தால் வணங்கி வரவேற்று ஏற்றுட்டு நீ இருக்கு ஏன்டா கவலைப்படுற? வணக்கத்திற்குரிய பெரியவர்கள் யார் வந்தாலும் சரி என்கிட்ட உனக்கு உன்கிட்ட வந்து மயம் கொடுக்குறதா? ஏன் என் கொண்டாந்து விட்டா நான் எதுவும் பேசுறேன்? பள்ளி மட்டும் பேசணுமா? ஏன் ஏய், ஏடி அப்படி ஏடி மாட்டலாது என்ன மாட்டாங்க? ஏற்கனவே சுசுவ மாட்டை கொண்டு ஆஹா, அது நம்மளுக்கு வராது. ஆகா, வராது. அது நம்மளுக்கு தெரியாது. இது தெரிஞ்சு நம்மளுக்கு வராது. ஏடி நான் எந்த செப்பினா அது நம்மளுக்கு வராது. நம்மளுக்கு தெரிஞ்சது சம்பந்தம் இல்லையே. அண்ணா இங்க வாங்க இந்த பொம்பளை பிள்ளை பக்குவமா கொண்டு போய் பக்கத்துல உட்கார வச்சு நீ பேசாம இரு. எந்த பசங்கள்டையும் பேசக்கூடாது நீ பேசாம இரு. கடத்திட்டு போயிடுவாங்க நான் முதல்ல முருகன் கடனை தான் பேச விடாம பார்ப்பேன். இது வேறயா? சரி அண்ணா வணக்கத்துக்கு கடத்த பாக்கலையா? இப்ப கூட நானே நின்று வச்சுதான் கடத்திட்டு போயிருக்கேன். அவனுக்கு நானே நின்று வச்சான். அது சரி கடத்துறதுக்கு பார்த்தேன். நான் உடலையே பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டேன். நான் எப்படிப்பட்ட ஆளு? நீங்க எப்படி ஆளு சரி யாராவது பெரியவங்க வந்தா அவங்க காலில் விழுந்து காலை வந்து சிறப்பு கலவரம் செருப்பை கலவாண்டு விடுறேன். அதெல்லாம் செஞ்சிடாதீங்க ஆ. சாமி குத்தும் கண்ணை நீ வேற